பயிற்சி 4.1 கொஸ்டின் நம்பர் 7 மதிப்பு காண்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் பிராக்கெட் போடுறீங்க sin 5π/9 cos π/9 plus cos 5π/9 sin π/9. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா படிச்சுக்கோங்க. சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இல்லை சைன் ஏ பிளஸ் பி இல்லை சைன் எக்ஸ் பிளஸ் ஒய் எது கொடுத்தாலும் ஒரே சேம் ஃபார்முலா தான். ஸோ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஃபார்முலா sin alpha cos beta plus cos alpha sin beta. ஸோ இந்த ஃபார்முலா படி தான் இது இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு போடுறேன், இந்த சைன் இன்வர்ஸ் எடுத்து அப்படியே எழுதுறேன். இதுக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், சரியா? இது ஆல்ஃபா, இது பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. ஓகே, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா இதுதான் ஆல்ஃபா சொன்னேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா π/9. அப்போ 5π/9 ப்ளஸ் π/9ன்னு எழுதுறீங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன், இது பார்த்தீங்கன்னா பகுதியில் 9 9 இருக்கு, அப்போ பொதுவான பகுதி எடுத்து 9ன்னு போடுறீங்க. மேலே இருக்கிறது 5 பையும் ஒரு பையும் கூட்டினா 6 பை. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எந்த வாய்ப்பாடு? 3ஆம் வாய்ப்பாடு. 2 3 6 3 3 9. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன், ஒரு ஸ்டெப்பு போடுறவா, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணேன், இருந்தாலும் உங்களுக்காக போடுறேன். இந்த சைடில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் கேன்சல் ஆனது போக என்ன இருக்கு, 2π/3 இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப்பு தான் இது, வந்து கட் பண்ணிடலாம். உள்ள போடுற சைனை விட்டுட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஏன்னா 2π/3ன்றது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். π/3னா 60, அது 2ஆல் பெருக்கும்போது 120, ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த சம்ம. ஸோ 120ன்றது வந்து என்னது வருங்க, 90லேருந்து 270 வரைக்கும். அப்போ நம்ம π - x ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? பை எக்ஸ் பதில் தான் என்ன வந்திருக்கு, 2π/3, ஏற்கனவே போட்ட சம தான். ஸோ இதை சுருக்குனீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதோட இந்த பயிற்சி முடியுது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃபார்முலாவை படிச்சு வச்சுங்க, அவ்வளோதான்.